உங்களோட மொபைல்ல யோனோ எஸ்பிஐ ஆப் மூலமா பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல பேங்க் அக்கவுண்ட்ல நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனோட லிஸ்ட் தான் பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ல உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல எந்தெந்த டேட்ல எவ்வளோ பணத்தை டெபாசிட் பண்ணிருக்கீங்க, எப்பெல்லாம் வித்ட்ரா பண்ணிருக்கீங்க, உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல சார்ஜஸ் ஏதாவது கட் பண்ணிருக்காங்களா, மற்றும் நீங்க ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணும்போது அக்கவுண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சு போன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எஸ்பிஐ யோனோ ஆப்ல ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களோட மொபைல்ல யோனோ எஸ்பிஐ ஆப்பை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட 6 இலக்க எம்பின் நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் யோனோ எஸ்பிஐ ஆப் லாகின் ஆயிடும். லாகின் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் தெரியும். மேலும் இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் இருக்கும். ஆனா 10 டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு இந்த 10 டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் போதும் அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயில் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பதிவு பண்ண இமெயில் ஐடிக்கு சென்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட இமெயில் ஐடியை ஓபன் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபில்டர் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபில்டர் பை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாப்அப் விண்டோ ஓபன் ஆகும். இதுல டிஃபால்ட்டாவே லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன் செலக்ட் ஆயிருக்கும். அது கீழே பாத்தீங்க அப்படின்னா 1 மந்த், 3 மந்த், 6 மந்த் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல உங்களுக்கு எத்தனை மாசத்துக்கான ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்க. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா பை டேட் அப்படின்னு இருக்கும். இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ண முடியும். நீங்க யோனோ எஸ்பிஐ ஆப் மூலமா ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணும்போது அதிகபட்சமா 6 மாசத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க பை டேட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணாலும் அதிகபட்சமா 6 மாசம் வரைக்கும் தான் சூஸ் பண்ண முடியும். நான் 6 மாசம் அப்படின்றத சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்டோட லென்த் 9 கேரக்டர். அதுல ஃபர்ஸ்ட் 4 கேரக்டர் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்ல டேட் மற்றும் மந்த்தை மட்டும் டைப் பண்ணணும். எக்ஸாம்பிளா உங்களோட டேட் ஆஃப் பர்த் 2/5/1991 அப்படின்னா 02/05 அப்படின்ற டேட் மற்றும் மந்த்தை மட்டும் டைப் பண்ணணும். அடுத்து 5வது கேரக்டர்ல அட் அப்படின்ற சிம்பிளை டைப் பண்ணணும். அடுத்து கடைசி 4 கேரக்டர்ஸ்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பதிவு பண்ண மொபைல் நம்பரோட கடைசி 4 நம்பரை டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஓபன் ஆயிடும். இந்த வீடியோல யோனோ எஸ்பிஐ ஆப் மூலமா ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.